தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஹஜ் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். அதற்காக முதலில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய புனித யாத்ரீகர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் சென்று வருவதற்கான அனைத்து வசதிகளையும் இங்கிருந்து விமான போக்குவரத்து முதற்கொண்டு அங்கே அரபு நாட்டில் மக்காவில் மதினாவில் அவர்களுக்கு தமிழ்நாட்டு யாத்ரீகர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் முதற்கொண்டு அனைத்தையும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மத்திய ஒன்றிய ஹஜ் கமிட்டியோடு இணைந்து விரைவாக சிறப்பான முறையில் செயல்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக தமிழ்நாடு ஹஜ் கமிட்டிக்கு என்று ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான திட்டமிடல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுக்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் புதிய ஹஜ் கமிட்டி ஒன்று யாத்ரீகர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து தங்குவதற்கும் அவர்கள் விமானத்தில் செல்வதற்கு முன்பாக அவர்கள் தங்கக்கூடிய ஒரு தங்குமிடமாகவும் பல்வேறு வசதிகள் கொண்டதாகவும் அந்த ஹஜ் கமிட்டி விரைவில் தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்புக்கு இணங்க அது செயல்படுத்தப்பட இருக்கின்றது. ஆமாம், சென்னையை ஒட்டி சென்னை விமான நிலையத்திற்கு அருகில் அந்த ஹஜ் இல்லம் விரைவில் அமையவிருக்கின்றது. இந்த பொறுப்பு வச்சிருக்கீங்க, மணப்பாறை எம்எல்ஏவும் இருக்கு, ரெண்டையும் சைமல்டேனியஸாக செய்ய முடியுமா? சிரமம் இருக்காது அதில்? அதாவது இந்த ஹஜ் கமிட்டி தலைவர் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் இது அந்த ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய அந்த 3 மாதங்களுக்கான மிக முக்கியமான கொஞ்சம் பரபரப்பாக இயங்கக்கூடிய பணி. மற்ற நாளங்கள் எல்லாமே உங்களுக்கு மணப்பாறை எம்எல்ஏவாக நிச்சயமாக சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மனிதநேய கட்சி சார்பா எம்பி சீட்டு கேட்டப்போ இதயத்தில் இடம் உண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஹஜ் கமிட்டி தலைவர் உங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. எம்பி சீட்டு இல்லைங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது. அதை நீங்கள் இல்லை அது தவறான தகவல். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்பட்டது. 2019 அந்த சீட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. அது திமுக தலைமை கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாம் முழு ஆதரவை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கொடுத்தோம். 39 தொகுதிகளில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 39 தொகுதிகளில் அந்த நம்முடைய கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இந்த 2024 மனிதநேய மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த பொதுக்குழுவிலும் நிறைவேற்றியிருக்கின்றோம். முதலமைச்சரிடத்திலும் தகவல்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக தொகுதி ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் முடிவு பெறவில்லை. நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மனிதநேய மக்கள் கட்சி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாடி போனாங்க, பிஜேபிக்கு இப்போ இருக்கிற எம்எல்ஏவே போறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் நாடு முழுக்க விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை அரசுகள் பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்று மற்ற கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எப்படியெல்லாம் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதையெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒரு முற்று பெறும், ஒரு முடிவுக்கு வரும் என்பதை மட்டும் நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.